வணக்கம். நம்ம கார் அகாடமியில் ஏஐ நோக்கிய ஒரு பயணத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் அதோட அடித்தளம் பழகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸில் எப்படி பைத்தானில் ஹலோ வேர்ல்டு எழுதுறது, கண்டிஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் எக்ஸ்பிரஷன்ஸ், கண்டிஷனல்ஸ், ஃபார் லூப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். போன வீடியோவில் ஐட்ரேஷன், அதாவது லூப், ஃபார் லூப், வைல் லூப், பிரேக் இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் நிறைய டேட்டா டைப் இருந்தாலும், அதாவது லைக் இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன் இந்த மாதிரி இருந்தாலுமே ஸ்ட்ரிங்கு அப்படிங்கிறது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்குன்றது என்னென்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், எக்ஸெட்ரா இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிள் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் வருது. ஓகே, ஆட்டோ டைப்பாக இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் அப்படின்றது யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதே மாதிரி சச்சின் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இப்படி கூட நம்ம சொல்லலாம். ஏபிசி 1 2 3 நம்பர்ஸ் கூட இருக்கலாம் அதில். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸ்ட்ரிங் பைத்தானில் டபுள் கோட்ஸ் வச்சு சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் கூட சொல்லலாம். ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். நம்ம இப்போது பேசிக்காக ஒரு ஸ்ட்ரிங்கை யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்குவோம். இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்படியே டைப் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இது ரன் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், இன்புட் இங்கே கொடுப்போம் பைத்தான் ப்ரோக்ராமில், அவுட்புட் இங்கே வரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன் கம்பைலர் அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்படியே பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். எந்த ஒரு டூலுமே இல்லாமல் ஜஸ்ட்டு google.comல போய் ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி onecompiler.com ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் நம்ம அப்படியே டைரெக்டாக கோட் அடிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரிண்ட்டுக்கு யூனிவர்சிட்டின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன டைப், ஆப்ஜெக்ட் டைப் இது கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போது இதில் நம்ம பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரிங் வந்தது. இப்போ இதில் ஒரு இது பார்ப்போம், எஸ்டிஆர் ஆஃப் 0. எஸ்டிஆர்னால் நம்ம சிம்புன்னு நினச்சிடாங்க, இந்த இடத்துல எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்கு. ஓகே ஓகே ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா யூ அப்படின்னு வருது. அது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு கேரக்டர் யூ, அதுதான் பிரிண்ட் ஆகுது இந்த இடத்துல. இப்போது பிரிண்ட் எஸ்டிஆர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 1 கொடுத்தா நெக்ஸ்ட்டு கேரக்டர் வரும். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் வேணும்னாலும் நம்ம அப்படியே அதுலேருந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கிறதுக்கு பேர் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிரஷன் இன் ப்ராக்கெட்ஸ், இதுக்கு பேர் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டெக்ஸிங் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை இன்னொரு வகையிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் லூப், வைல் லூப் அதெல்லாம் பார்த்தோம். ஃபார் லூப்பில் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். அந்த மாதிரி இதில் நீங்கள் சும்மா ஃபார் சி இன் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் சி. இந்த லூப் ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து சியில் அசைன் பண்ணும். ஃபஸ்ட்டு யூ அசைன் பண்ணும், அதுக்கப்புறம் என் அசைன் பண்ணும். இப்போ நம்ம இந்த இதை பார்ப்போம். பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாகவே பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலாக இந்த கேரக்டர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் எக்ஸிட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இது பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர், இதில் யூனிவர்சிட்டி பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் எஸ்டிஆரில் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் ஃபார் லூப் ரன் பண்ணுறதுனால ஒவ்வொரு தடவையும் இது ரன் ஆகும்போது, இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது சியில் ஒவ்வொரு கேரக்டராக அப்படி அசைன் ஆகும். ஃபஸ்ட்டு யூ அசைன் ஆகும், அதுக்கப்புறம் என், அதுக்கப்புறம் ஐ, அதுக்கப்புறம் வி, இஆர்எஸ், ஐடிஐ, இது மாதிரி ஒவ்வொரு இதாக வரும். அதனால் ஒவ்வொரு லைனில் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி பண்ணலாம். இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார் லூப் ஒன்று போட்டிருக்கிறதுனால லென்த் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர் வர அப்படியே லென்த் ஈக்குவல் லென்த் ப்ளஸ் 1.
print length of str is equal to length. அது print பண்ணுறோம். ஸோ இதை print பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்டிஆரில் ஃபஸ்ட்டு u வரும்போது ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம பார்த்துருவோம். u வந்து u0, n வந்து 1, அடுத்து i2, அடுத்து v3, e4, r வந்து 5, s6, i7, t8, y9. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எஸ்டிஆர் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா u பிரிண்ட் ஆகும், எஸ்டிஆர் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தா n பிரிண்ட் ஆகும், எஸ்டிஆர் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தா i பிரிண்ட் ஆகும், எஸ்டிஆர் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்தா v பிரிண்ட் ஆகும். அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லென்த்து பார்ப்போம். ஸோ லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 9 இது வரும். ஆனால் ஃபைனலாக ஃபஸ்ட்டு கேரக்டர் u வரும்போது லென்த் வந்து 1 ஆயிருக்கும். ஆனால் லென்த் ஈக்குவல் லென்த் ப்ளஸ் 1 கொடுத்துருக்கோம். n வரும்போது லென்த் 2 ஆயிரும், i வரும்போது லென்த் 3 ஆயிரும், v வரும்போது லென்த் 4 ஆயிரும், e வரும்போது லென்த் 5 ஆயிரும், இப்படி y வரும்போது லென்த் 10 ஆயிரும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், லென்த் ஆஃப் எஸ்டிஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதை வந்து இன்டர்னலாகவே இன்பில்ட்டாகவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ len ஆஃப் str is equal to இன்டர்னலாகவே ஃபங்க்ஷன் இருக்குது, டிஃபைன் பண்ணியிருக்காங்க பைத்தானில். இந்த ஃபங்க்ஷன் அசைன் கால் பண்ணாலுமே பாருங்கள் len ஆஃப் str ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம். str ஈக்குவல் சிம்பு அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ சிம்பு அப்படின்னு கொடுத்தா லென்த் ஆஃப் str 5 வந்துருச்சு பாருங்கள். len ஆஃப் str-ம் 5. ஸோ இது ரெண்டுமே ஒரே, நீங்கள் வந்து லென்த்துன்னு இந்த மாதிரி ஃபங்க்ஷனும் கால் பண்ணலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கே பண்ண தெரிஞ்சாலும் அப்படியே பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணணுன்னா, இந்த லென்த் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு இண்டெக்ஸிங் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த இண்டெக்ஸிங்கில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா print ஆஃப் str ஆஃப் 0, 1, 2, 3 பண்ணோம். இதில் வந்து s வந்து 0, i1, அப்புறம் m2, b3, u4 சிம்புக்கு இந்த மாதிரி வரும். ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 4 கொடுத்தா வந்து u வரும் இல்லை. ஸோ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். u வந்துருச்சா? இதே இதை நம்ம எஸ்டிஆர் ஆஃப் 5 கொடுத்து பார்ப்போம். 5 அப்படின்னு ஒரு நம்ம வந்து அதுக்கு அப்புறம் எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. அதனால தான் இங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், எஸ்டிஆர் ஆஃப் 5 இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறதே 0 to 4 தான். அதை தாண்டி நம்ம ஆக்சஸ் பண்ண பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்ற எரர் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம லென்த் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேரக்டராகவும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிம்புலேயே நம்ம இதில் ஸ்லைசிங் பண்ணுவோம். ஸோ ஸ்லைசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்ட்ரிங்கில். ஸோ ஸ்லைசிங் என்னென்னா, இப்போ நம்ம இதில் வந்து சிம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் நம்மளுக்கு வந்து சிம்னு மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, print str ஆஃப் 0:3 அது இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அது அவுட்புட் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைன் எடுத்துடணும். str ஆஃப் 5 அப்படின்றது ஒன்று கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், சிம் அப்படின்னு வந்துருச்சு ஃபைனலாக இந்த இடத்துல. அது எப்படி வருதுன்னா 0:3 அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 3 கேரக்டர் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. ஸோ 0 அதுலேருந்து 3 கேரக்டர் அல்லது 3 ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா S0, 1, 2 இந்த 3 இன்க்ளூட் ஆகாது. 3க்கு முன்னாடி உள்ள வேல்யூ வரைக்கும் தான் உங்களுக்கு வரும் str ஆஃப் 0:3 அப்படின்னு. இப்போ இதே நம்ம 1:3 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். str ஆஃப் 1:3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து im மட்டும்தான் வரும். பார்த்தீங்களா, im str ஆஃப் 1:3 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இதே இதை நம்ம வந்து str ஆஃப் ::-1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ரிவர்ஸில் வரும் பாருங்கள். சிம்பு அப்படிங்கிறது ரிவர்ஸில் வரும். இந்த கான்செப்ட் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட் போகும்போது இதை படிப்போம் எப்படின்னு. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா
இந்த மாதிரி ::-1 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிரும். பட் அது எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு இது என்ன வேணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர்லேருந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ செகண்ட் கேரக்டர்லேருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும்னா ஜஸ்ட்டு 2: அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து MBU அப்படின்ட்டு வந்துடும். இங்கே பாருங்கள். ஸோ STR(2) அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது M, அதுலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா MBU. இதே இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம 0:3 அப்படின்னு சொல்லி போட்டோம். அதே வந்து நம்ம வெறும் :3 கூட போடலாம். வெறும் :3 போட்டால் கூட STR(3) 0 போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து அந்த தேர்ட் இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. இப்போயும் பாருங்கள் சிம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ :3 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலுமே வந்து 0லேருந்து நம்ம எந்த ஒரு வேல்யூவும் முன்னாடி கொடுக்கலன்னா அது 0ன்னு அர்த்தம். ஃபைனலாக இந்த இடத்துல எந்த ஒரு வேல்யூவும் இங்கே கொடுக்கலன்னா அது எண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து print of STR 2:2 ஸ்டார்டிங்கும் கொடுத்துட்டு எண்டிங்கும் அதே வேல்யூ கொடுத்தோன்னா அங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பாருங்கள், எதுவுமே வரல. ஓகே, அதுக்கு நம்ம ஒரு இதை கொடுப்போம். this line is equal to அப்படின்னு சொல்லி கொடுப்போம். கொடுத்தா வெறும் இஸ் ஈக்குவல்ட்டோட நின்றும், எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. பாருங்கள், எதுவுமே இல்லை இங்கே. இதையே நம்ம 1:2 அப்படின்னு கொடுத்தோம்னா ஐன்னு வரும். ஏன்னா செகண்ட் கேரக்டர், அதாவது ஐ வந்து 1னா அங்கேருந்து நம்ம 2 முன்னாடி உள்ள கேரக்டர் வரைக்கும் வரணும். இப்போது ஐ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதில் ஸ்ட்ரிங்லேயே வந்து நீங்கள் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மள்கிட்ட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வேர்டு இருக்கான்னு பார்க்கலாம். அது எத்தனை தடவை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கே வந்து ஒரு சில டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் நம்ம ஸ்மால் லெட்டரில் கொடுத்ததை வந்து கேபிட்டல் லெட்டரில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி, அப்பர் கேரக்டர்ஸில் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ட்ரிங்குன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் பைத்தானில். ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் டீப்பாக படிச்சுக்கிறது நல்லது. ஸோ இதோட நான் இந்த வீடியோ நிறுத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏஐ நோக்கிய பயணத்தில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் அடித்தளத்தை நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ஸ் இருந்தால் ஏஐ வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சேனல்லே வந்து ஏஐ கற்றுக்கிட்டால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து ஷார்ட் ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஏஐ படித்தா வந்து நம்மளுக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக பண்ணுவோம், நிறையா சம்பாதிப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். ஓகே, பார்ப்போம். பாய்.